நீலகிரி மாவட்டம் குன்னூர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரில் அட்வென்ச்சர் ஸ்போர்ட் கிளைம்பிங் முகாம் மற்றும் தேசிய ஒலிம்பிக் வடிவ ஸ்பீட் கிளைம்பிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இந்தியன் மவுண்டனியரிங் பவுண்டேஷன் மற்றும் ஸ்போர்ட் கிளைம்பிங் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு இணைந்து நடத்திய இப்போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இவர்களில் 30% பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 50 அடி உயர சர்வதேச தரத்திலான செயற்கை பாறை சுவரில் ஏறும் இப்போட்டியில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஆண்கள் பிரிவில் அனிருத்தா சிங் பெனிவர் 5.914 வினாடிகளிலும், பெண்கள் பிரிவில் மிஸ்ரா சௌத்ரி 9.854 வினாடிகளிலும் அதிவேகமாக ஏறி சாதனை படைத்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகளை MRC கமாண்டன்ட் பிரிகேடியர் கிருஷ்ணேந்து தாஸ் வழங்கினார். தமிழ்நாட்டிலிருந்து ஆராதனா விதுலா, இனியா, இஷான், ஆரியன் மற்றும் தரன் ஆகியோர் திறம்பட போட்டியிட்டனர். இப்போட்டியில் காட்டிய திறமையின் அடிப்படையில் 7 கிளைம்பர்கள் வரவிருக்கும் ஆசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிக்கு பரிந்துரைக்கப்பட உள்ளனர். இந்தியாவில் ஸ்போர்ட் கிளைம்பிங் விளையாட்டின் முக்கிய மையமாக தமிழ்நாடு உருவெடுத்து வருவதாக ஏற்பாட்டாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். அடித்தள நிலையிலேயே திறமையான வீரர்களை உருவாக்கவும், தமிழக வீரர்கள் சர்வதேச அளவிலும் ஒலிம்பிக் வரை சென்று சாதனை படைக்க ஏதுவாக தமிழகத்தில் ஸ்போர்ட் கிளைம்பிங் கவர்களை அமைத்து தர தமிழக முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வீரர்கள் வலியுறுத்தினர். இது வந்து நீலகிரி கப்பு ஓப்பன் நேஷனல்ஸ். நாங்கள் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் இதை இங்கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம். ஒரு 3 பேர் வந்து ஃபைனல்ஸ்க்கும் போனோம். தமிழ்நாட்டில் எங்கேயுமே இதுக்கு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. புதுசாக வந்த கவர்மெண்ட் வந்து இது எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எங்களால் வந்து தமிழ்நாடு அப்புறம் இந்தியா வந்து ஏஷியன்ஸ் அப்புறம் ஒலிம்பிக்ஸ் லெவலில் கூட ரெப்ரசென்ட் பண்ண முடியும். புதுசாக வந்த கவர்மெண்ட் எங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.